ஸ்ரீபெரும்புதூர் அருகே இளம்பெண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு காதலன் தப்பியோடிய சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலா வழங்க கேட்கலாம். பாலா, வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மேவலூர்குப்பம் அருகே கிறிஸ்துவ கண்டிகை பகுதியில் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த பாலு வசந்தா தம்பதியரின் மகள் சௌந்தர்யா இவர் தனது தோழிகளுடன் அறை எடுத்து தன் சக தோழிகளுடன் அதே பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். அருகில் உள்ள அறையில் தங்கியிருந்த நாகப்பட்டினத்தை சேர்ந்த தினேஷ் என்பவருடன் காதல் ஏற்பட்டு இருவரும் 8 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். இருவரின் காதலுக்கும் பெற்றோர் சம்மதிக்கவே இருவருக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் நிச்சயதார்த்தம் ஏற்பட்டுள்ளது. நிச்சயதார்த்தம் நடந்த சில தினங்களிலேயே சௌந்தர்யாவுக்கும் தினேஷுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சௌந்தர்யா தினேஷின் போன் நம்பரை பிளாக் செய்துவிட்டு ஆண் நண்பருடன் பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சௌந்தர்யா வீட்டில் பெற்றோர் இல்லாத நேரத்தை அறிந்த தினேஷ் அவரிடம் சென்று வாக்குவாதம் செய்துள்ளார். அதில் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த தினேஷ் தான் வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக சௌந்தர்யாவின் முகம், கை, கால் என சரமாரியாக கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இந்த கொலை குறித்து தகவல் அறிந்த ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கொலை செய்யப்பட்ட சௌந்தர்யாவின் உடலை மீட்டு ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசார் விசாரணையில் ஆண் நண்பருடன் பழகி வந்ததால் காதலனை கொடூரமாக கொலை செய்தது தெரிய வந்தது. மேலும் தப்பி ஓடியதாக கூறப்படும் தினேஷ் நாகப்பட்டினத்தில் சரணடைந்து விட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நிச்சயம் செய்யப்பட்ட காதலியை காதலனை கொன்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி பாலா.